ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்னை ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்தேன். இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துட கூடாதுன்னுதான் உன்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லிடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரே உங்களை மனைவியும் சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா, சுமங்கலிதான். என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி, மன்னிச்சிடறேன். காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா அவுகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது, அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம செல மாதிரி நிப்பாரு, அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களே, நான் உங்களே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. I love you மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா? இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு. ஆட்குறைப்பு செய்யாதே, ஆட்குறைப்பு செய்யாதே. போராடுவோம் போராடுவோம், சம்பளம் கிடைக்கும் வரை போராடுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் 3 மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரை உண்டாக்குறாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அமானமா போய் சொல்றாரு. 3 மாசமா எங்களுக்கு சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க. இங்க வந்து கலாட்டா பண்ணாதீங்க. பண்ணுனீங்க, உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது? நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் 3 பட்டுப்பட வீட்டுக்கு போகுதுல மாமூலா. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். கோரிக்கைக்கு போராட போறேன், உங்களை அடிக்க போறீங்களே? சட்டத்தை மீறினா அடிக்காம என்னமா பண்ண முடியும்? உன் வேலையை பார்த்துட்டு போமா. போகலைனா இவங்களை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா? அத கேட்க நீ யார்? இன்ஸ்பெக்டர், இவங்க தான் புது கலெக்டர் அர்ச்சனா ஐஏஎஸ். சாரி மேடம். மேனேஜர், உண்மையிலேயே உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? சாரி மேடம். சீக்கிரமா உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணலனா உங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Be careful hereafter. Yes, madam. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க. என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes, madam. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல? உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல? ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்திரியா.
ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம்? அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும். கொலகாரம்பேட்டை வரைக்கும்? ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? Shut up. வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes. தலைவர் ஆனந்தமூர்த்தி, அண்ணன் ஆனந்தமூர்த்தி. என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எல்லாரும் கேக்க வெட்டி கொடுங்க. இந்தாங்கோ அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க, ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க அமைச்சர் என்ன குழந்தையா? பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறா. யாரு அந்த கலெக்டர்? அதான் அர்ச்சனா ஐஏஎஸ். அர்ச்சனா ஐஏஎஸ். மேடம், ப்ரோக்ராம் 8:30 சொன்னோம். இப்ப 9:30 ஆயிடுச்சு. இன்னும் மினிஸ்டர் காணுமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். வணக்கம். 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 வணக்கம் கலெக்டர் அம்மா. அமைச்சர் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கார். வந்துகிட்டு இருக்காரா? 8:30 ப்ரோக்ராம், மணி 10:30 ஆச்சு. அமைச்சர்னா லேட்டா தான் வருவாரு. Shut up. ம், ம். மேரி, மேரி. வெயில் தாங்க முடியாம குழந்தை மயங்கி விழுந்துட்டா. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நானே குடியேத்திடுறேன். வாங்க. கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களாண்ணே, அமைச்சர் வந்துருவார்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவே கொடியை ஏற்றி விட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கலீங்க. இத சாமானியமா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு முடிவெடுங்க. 2வது முறையா உங்களை அவமானப்படுத்தாங்க. முழிக்கிறத பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐஏஎஸ்ங்கிற 3 எழுத்த வாங்கிட்டா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நான் செய்யலாம் நினைப்ப? நீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலெக்டர். ஆனா நான் அந்த மாநிலத்துக்கு அமைச்சர். அமைச்சர்னா 1000 வேலை தான் இருக்க செய்யும்.
உங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 ஃபைல பரட்டுறதுல எங்க வேலை. சாரி சார். என்னம்மா சாரி சேலைன்னுகிட்டு அமைச்சரை பார்த்த உடனே அப்படியே கூழ கும்பிட்டு போறீங்களே. அமைச்சர் வந்துருவான்னு சொன்னமே கேட்டீங்களா நீங்க? கேளுங்கண்ணே. உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சார், நேரம் ஆக ஆக குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால நிக்க கூட முடியல. அதனால தான் நான் குடியேத்துறேன். அமைச்சர் கலந்துக்கிற ப்ரோகிராம் இருந்தா அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லன்னா ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிருக்கணும். கேன்சல் பண்ணிருப்பேன் சார். இது தேசிய கொடியேற்று விழாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இந்த பாரு, நீ உங்க அம்மா வயித்துல கருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதியா உருவானவனா? அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே 1 லட்சம் ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சவன். என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. பேசாம அடங்கி போ, இல்ல அடக்கி வைப்பேன். மை காட், ஹவு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஸ்டெப் எடுக்கல. எஸ் மேடம். அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்லு. ஏசி பிரேம் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். மீனாட்சி நகர் சாராய கடையை பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை வெக்கேட் பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அது வந்து மேடம், மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ல. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி எக்ஸ்கியூசஸ். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த சாராய கடை காலி ஆயிருக்கணும். லிசன், திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே மேடம். யோ, இங்க வாயா. யாரே நீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க? அறிவில உங்களுக்கு? ஏயா, நீதான் முதலாளியா? பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. கடையை காலி பண்ணுங்க. எத்தனை தடவை சொல்றது? இத பார், இன்னும் 3 நாள் டைம் தரேன். இங்க இருந்து கடையை காலி பண்ணணும். இல்ல தொலைச்சு போடுற. தொலைச்சு சொல்ல வேண்டியது சொல்லிப்பட்டியல, இடத்தை காலி பண்ணு. இந்த பாரு வக்கீலே, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இத நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையை ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்ததை இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம். அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா. நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா. என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா. புடவையும் கொடுக்கறதா சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்கமா. போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்